வத்தலக்குண்டு அருகே விராலிப்பட்டியில் அக்கம்மா கோபிநாத சுவாமி கோவில் தைத்திருவிழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. சுற்று கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே விராலிப்பட்டியில் அக்கம்மா கோபிநாத சுவாமி கோவில் தைத்திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொது மைதானத்தில் வழுக்கு மரம் ஏறும் போட்டி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி அக்கம்மா கோபிநாத சுவாமி கோவில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு விராலிப்பட்டி கிராமத்தில் அப்பகுதி இளைஞர்களால் நடத்தப்பட்ட வழுக்கு மரம் ஏறும் போட்டியில் சுமார் 64 அடி உயரம் கொண்ட வழுக்கு மரத்திற்கு கிரீஸ், விளக்கெண்ணெய், சோற்றுக்கற்றாழை மற்றும் வழுக்கும் தன்மை கொண்ட எண்ணெய்கள் ஊற்றப்பட்டு வழுக்கு மரம் போட்டிக்காக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் ஒன்றிய கவுன்சிலர் விஜயகர் தலைமை வகித்தார். விராலிப்பட்டியை சேர்ந்த மாமன் மச்சான் என இளைஞர்கள் அணி 2 பிரிவாக கலந்து காண்டனர். போட்டியின் இறுதியில் மிகுந்த பார்வையாளர்களின் உற்சாகத்தோடு விராலிப்பட்டி கிராமத்து மாமன் மச்சான் இளைஞர்கள் அணி திரண்டு போட்டி போட்டு வழுக்கு மரம் ஏறி வெற்றி முடிச்சை அவிழ்த்து 11,000 ரூபாய் பரிசை வென்றனர். இச்சம்பவம் கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இளைஞர்களின் ஒற்றுமை மட்டுமல்லாமல் அவரது உடல் வலிமையும் மன உறுதியும் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் பெருமிதம் அடைவதாக அமைந்திருந்தது. மாமன்களின் சவாலை ஏற்று மச்சான்கள் மல்லு கட்டினர். சுற்றி நின்று நூற்றுக்கணக்கான பெண்கள் உற்சாகமூட்டினர். சுமார் 5 மணி நேரம் இடைவிடா போராட்டத்திற்கு பின்பு பேக் ஆப் பாய்ஸ் அணியினர் பணமுடிப்பை பறித்து வெற்றியை தட்டிச் சென்றனர். விராலிப்பட்டி, ரெங்கப்பநாயக்கன்பட்டி, குறும்பப்பட்டி, கருப்பமூப்பன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு வழுக்கு மரம் ஏறும் போட்டியை கண்டு களித்தனர். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.